அவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு இன்னோசென்ஸ் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை யாரும் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அது. காளி சார் வந்து ஏன்றதை தாண்டி எனக்கு ஒரு இது இருந்துச்சு, ஒத்துப்பாங்களா? ஏன்னா சில பேர் வந்து நாட் ஜட்ஜிங் அப்படி கிடையாது. பட் சில பேருக்குள்ள ஒரு ஹெசிடேஷன் இருக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு பாடியாகவே டெட் பாடியாகவே இருக்க போகிறோமே, அது எப்படி இருக்கும் ஏது இருக்கும்னு. ஸோ எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. ஒருவேளை காளி சாரும் இந்த ஆங்கிளில் யோசிப்பாரோ அப்படின்னு சொன்னேன். ஸோ எனக்கு இமீடியட்டாக ஒரு சூப்பர் ரிசல்ட் பண்ணலாம், எப்போ ஷூட்டுன்னு சொன்னால் பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா டக்குன்னு ஒத்துக்கிட்டாரு அப்படின்றது தான். பட் அதர்வைஸ் இப்போது நாகர் சாராக இருக்கட்டும், அபிராமி மேடமாக இருக்கட்டும், சிங்கம் புலி சாராக இருக்கட்டும், பாலசரவணனாக இருக்கட்டும், டிஎஸ்கேயாக இருக்கட்டும், பூவையாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே நாங்கள் ஒரு நரேஷன் கொடுக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நாசர் சார், அபிராமி மேம்லாம் வந்து நான் முன்னாடியே ஐ ஒர்க் வித் தெம். ஸோ நாசர் சார்கிட்ட வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், சார் நான் எந்த படம் பண்ணாலும் நான் கண்டிப்பாக ஒரு ரோல் எடுத்துகிட்டு வருவேன், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. சரி அப்படா அப்படின்ட்டுருவார். ஸோ அதே மாதிரி தான் அபிராமி மேம், ஷி வாஸ் வெரி ஸ்வீட். ஐ சைட் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு முன்னாடியே லைன் தெரியும். பட் நான் இந்த கேரக்டருக்கு அவங்களை அப்ரோச் பண்ண போகிறேன்னு என் ஸ்பேஸ்லேயும் இல்லை, அவங்க ஸ்பேஸ்லேயும் இல்லை. பட் ஆனால் அவங்க கதை கேட்டதில் விஷால் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இஃப் யூ ஹேவ் எனி ஸ்பேஸ் டூ லெட் மீ நோ, ஐ வில் சி, கண்டிப்பாக பண்ணலாம்